மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய உலகின் முக்கியமான பல்வேறு செய்திகளை நான் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கேன். பட் அதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ நம்ம செய்திகளை ஒவ்வொன்றா வரிசையாக பார்க்க ஆரம்பிப்போம். முதல் செய்தியாக தரமான ஒரு சோதனையை DRDO வெற்றிகரமாக நிகழ்த்தி முடிச்சிருக்காங்க. என்ன ஒரு சோதனை அப்படின்றத பார்த்துருவோம். அதாவது பிரளய் ஏவுகணை சோதனையை தான் வெற்றிகரமான ஒரு நிகழ்ச்சியாக நம்மளோட பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு அமைப்பான DRDO சாதனை படைச்சிருக்காங்க. அதாவது சோதனையை சாதனை ஆக்கியிருக்காங்க. அதாவது தற்போதைக்கு எங்கே நடந்திருக்கு அப்படின்றத பார்த்தோம்னா ஒடிசா கடற்கரையில் உள்ள அப்துல் கலாம் தீவில் தான் இந்த பிரளய் ஏவுகணையின் 2 தொடர்ச்சியான விமான சோதனைகளை வெற்றிகரமாக நம்மளோட DRDO நடத்தி முடிச்சிருக்காங்க. நண்பர்களே, ஒரு தரமான சாதனையாக பார்க்கப்படுது இந்த சோதனை. இந்த பிரளய் ஏவுகணை அப்படின்றத நம்ம பார்த்தோம்னா போர்க்கள பயன்பாட்டிற்காக பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்டிருக்கு. ஒரு குறுகிய தூர பாலிஸ்டிக் ஏவுகணை ஆகும் நண்பர்களே. அதாவது போர்க்களத்தில் தரமாக செயல்படணும். அதாவது திடுதுப்புன்னு வராங்களே, இருந்தால் திடீர்னு எப்போ என்ன நினைக்கிறானே தெரியல, திடீர்னு பார்த்தா ஏதாவது ஒரு வேலையை பார்த்து விட்றாங்க இளைய பகுதியில். இங்கிட்ட ஒரு புறம் கையை கொடுக்குற மாதிரி கொடுக்குறாங்க, திடீர்னு பார்த்தா அங்கிட்டு காலை வாரி கொடுத்துட்டு இருக்காங்க. அப்போ இவங்களுக்குலாம் வந்து ஏதாவது ஒரு பதிலடி கொடுத்தாங்கன்னா ஸோ அந்த மாதிரி இதுக்கு பிரத்யேகமாக இந்த போர்க்காலத்தில் பயன்படக்கூடிய வகையில் தான் இந்த ஒரு குறுகிய தூர பாலிஸ்டிக் ஏவுகணை வடிவமைக்கப்பட்டிருக்கு. இது இந்திய ராணுவம் மற்றும் விமானப்படையின் செயல்பாட்டு தேவைகளை பூர்த்தி செய்யும் வகையில் வடிவமைக்கப்பட்டிருக்கு. நாங்களும் ஏவுகணை தயாரிச்சு போட்டு வேற ஒரு நாடுக்கு விற்கிறோம் சொல்லி விற்கிறோம். அதுக்கப்புறம் ஏன்டா இவங்க ஏவுகணையை வாங்கணும் அப்படின்ற மாதிரி யோசிக்க வைக்காம நம்ம உருவாக்குறது ஒன்றை உருவாக்கணும்னு தரமாக உருவாக்கணும், எப்படி பார்த்து உருவாக்கணும் அப்படின்றத மற்ற நாடுகள் புரிஞ்சுக்கணும் அப்படின்ற வகையில் தான் நம்மளோட தயாரிப்புகள் எல்லாமே இருந்துக்கிட்டு இருக்கு. அதை உலக நாடுகளும் புரிஞ்சு கொள்ள ஆரம்பிச்சிட்டாங்க. பல்வேறு நாடுகள் போட்டி போட்டு நம்மக்கிட்ட வாங்குறதுக்கு கியூவில் நின்றுக்கிட்டு இருக்கிறத நம்ம பார்த்து வந்துக்கிட்டு இருக்கோம். இதை நான் மிகைப்படுத்தி சொல்கிறேன் அப்படின்னு நீங்கள் நினைக்காத நண்பர்களே, நிச்சயமாக நீங்களே எடுத்து பாருங்க. நம்மளோட தளவாடங்களை வாங்குறதுக்கு பல நாடுகள் தொடர்ச்சியாக இந்தியாவிடம் பேச்சுவார்த்தை நடத்தி வந்துகிட்டு இருக்காங்க. பல்வேறு நாடுகள் ஆர்வம் தெரிவித்து வந்துகிட்டு இருக்காங்க. ஸோ அப்படித்தான் இந்த ஒரு ஏவுகணையும் சிறப்பாக வடிவமைக்கப்பட்டிருப்பதாக காணப்படுகிறது. இந்த ஏவுகணை பல மேம்பட்ட அம்சங்களுடன் உருவாக்கப்பட்டிருக்குங்க. அதாவது சிறப்பு என்னென்ன அப்படின்றத நீங்கள் கேட்கலாம். அதை நான் சொல்கிறேன். அதாவது 150லிருந்து 500 கிலோமீட்டர் வரைக்கும் துல்லியமாக தாக்கக்கூடியதுங்க. அதே சமயம் இந்த ஏவுகணையோட வெயிட்டை பார்த்தோம்னா 350லிருந்து 700 கிலோகிராம் வரைக்கும் எடை கொண்டதுங்க. எதிரி இலக்குகளை வீரியமாக தாக்கும் சக்தியுடையது. சும்மா ஏதோ தாக்கணும் அப்படின்ற மாதிரி தாக்காம நம்ம கிட்ட வாழாட்டுனா அடிச்சா ஒரே அடியில தும்சம் பண்ணணும், அந்த மாதிரி தான் இது வடிவமைக்கப்பட்டிருக்கு. இந்த ஏவுகணை சோதனை அப்படின்றது தற்போதைக்கு வெற்றிகரமாக நிகழ்ந்து முடிஞ்சிருக்கிறது தான் ஒரு முக்கியமான மைல்கல்லாக கருதப்படுகிறது. ஸோ மொத்தத்தில் நம்ம சொல்லக்கூடியது என்ன அப்படின்றத பார்த்தோம்னா அடுத்து எதிரிகளுக்கான சிறப்பான சிம்ம சொப்பனம் தயாராகிவிட்டது. வாழாட்டுனா தரமாக இறக்கி விட்டுறலாம், அவ்வளோதான் நண்பர்களே. அடுத்து அப்படியே நம்ம பாகிஸ்தானுக்கு வருவோம். இங்கிட்ட ஒரு புறம் நம்ம வெற்றிகரமாக பல்வேறு சோதனைகளை தொடர்ச்சியாக நிகழ்த்தி வந்துக்கிட்டு இருக்கோம். சோதனைக்கு மேலே சோதனை சாதனையாக தான் போயிட்டு இருக்கு. ஆனால் அங்கிட்டு நம்ம செஞ்சிருக்க சோதனையில் வெற்றி பெற்றிருக்க சாதனையை பார்த்து காப்பி அடிக்கிறது கூட ஒரு வெற்றி வர முடியல. அந்த அளவுக்கு தான் பாகிஸ்தானோட நிலைமை இருந்துகிட்டு இருக்கு. அப்படி இருக்க சூழல்ல இந்த படத்தில் சொல்கிற மாதிரி ஏடா சண்டை ஓரளவுக்கு நீ எனக்கு ஈக்குவலானா அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடிய சூழல்ல வாண்டா வம்பிழுத்துக்கிட்டு இருக்கக்கூடிய வேலையை தான் பாகிஸ்தான் பண்ணிக்கிட்டு இருக்கு. என்ன அப்படின்றத நம்ம பார்த்துடலாம். அதாவது இந்தியாவின் அக்னி 5 போன்ற ஏவுகணையை உருவாக்க முயன்ற பாகிஸ்தானுக்கு மீண்டும் மண்ணை கவ்வக்கூடிய அளவுக்கு தோல்வி அப்படின்றது கிடைச்சிருக்கு நண்பர்களே. தோல்வி தான் பரிசாக கிடைச்சிருக்கு. இந்த பரிசுல இருந்தால் பாடத்தை இதுக்கு மேலே கற்றுக்கிட்டு இதுக்கு மேலே வெற்றி அடைவாங்களா அப்படின்றத பார்த்துடலாம். இதெல்லாம் நமக்கு தேவையாப்பா? அங்கிட்ட ஒரு புறம் சீனாட்ட சொப்பு சாமானம் வாங்கினோமா, டம்மு டும்முன்னு போட்டோமா, அது ஒன்றும் வேலையாகலையா, புலம்புனமா போனோமான்னு இருக்கணும். அதை விட்டுப்புட்டு காப்பி அடிக்கிறேன் டீயை போடுறேன்ற மாதிரி இருந்தால் இப்படித்தான் நடக்கும் அப்படின்ற மாதிரி தான் நிலைமை முடிஞ்சிருக்கு. அதாவது முன்னொரு காலத்துலலாம் நம்ம பார்த்தோம்னா பாகிஸ்தானுக்கு மிகப்பெரிய விஷயமா இருக்கக்கூடியதே சீனாவுடைய ஆயுதம் தான். சீனாவுடைய ஆயுதம் கிடச்சிருச்சு, நம்மளை மிஞ்சிக்க ஆள் இருக்கா அப்படின்ற மாதிரி தான் சீனாவுடைய தளவாடங்கள்லாம் வச்சுக்கிட்டு பெரிய அளவிற்கு மிகைப்படுத்திக்கிட்டு அவ்வளோதான்ப்பா நம்மளோட பாதுகாப்பு சிறப்பாக இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்துச்சு. அதெல்லாம் முந்தைய காலகட்டத்தில். ஆனால் இப்போலாம் பாகிஸ்தானுக்கே தெரிஞ்சு போச்சு, இதுக்கு மேலே வாங்கணும்னா நம்ம வேலையாகாது, இதுக்கு மேலே வாங்கணும்னா நம்ம வாய் அடைச்சிட்டு அமைதியாக இருக்கணும், அதை யூஸ் பண்ணி புரோஜனம் இருக்காது அப்படின்றது தெளிவாக தெரிஞ்சு அதனால் அப்படியே நைஸாக நழுவுது. அதாவது எப்பா வேணாம்ப்பா அப்படின்னு டைரெக்டாக சீனாட்ட சொல்லாமல் அப்படியே அமைதியாக இருந்துட்டு அப்படியே அமெரிக்காவை நோக்கி பயணம் பண்ணுது அமெரிக்காட்ட ஆயுதங்களை வாங்குறதுக்கு.
ஸோ அந்த அளவிற்கு வந்து இது வந்து பாகிஸ்தானே உணர்ந்திருக்கா அப்படின்றத பார்த்தோம்னா கிடையாது. நம்ம தான் அங்கே உணர வச்சுருக்கோம். அங்கே கூட நம்ம தான் வந்து புரிய வச்சுருக்கோம். நீ வாங்கிட்டு இருக்கிற சரியில்லாத ஆயுதம், நீ வாங்கிட்டு இருக்கிற எதுவுமே உருப்படி இல்லது, எல்லாமே வந்து நைட்டு ஃபுல்லாக உட்காந்து ஒட்டுனியா, அந்த மாதிரி கதையை நம்ம இந்தியா தான் வந்து உணர்த்திருக்காங்க. அதுலேயும் குறிப்பாக இந்த பகல்காம் தாக்குதலுக்கு பதிலடியாக கொடுத்த ஆபரேஷன் சிந்தூர் மூலமாக இந்தியா உணர்த்திருக்காங்க. ஸோ இதுக்கே நமக்கு வந்து ஒரு தனிப்பட்ட முறையில் பாகிஸ்தான் நன்றி சொல்லணும், நமக்கு நன்றி கடன் பட்டிருக்கு. இப்படிலாம் இந்தியா பல்வேறு விதமான உதவிகளை மறைமுகமாக பாகிஸ்தானுக்கு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த வகையில் கூடுதலான ஒரு உதவியாக தான் இந்த அக்னி-5 போன்ற ஏவுகணையை காப்பி அடிக்கிறதுக்கும் பாகிஸ்தான் வந்து நம்மக்கிட்ட வந்து ஒரு உதவியை நாடி இருக்காங்க. இது ஒரு உதவியாக தான் நம்ம வந்து எடுத்துக்கணும். அந்த வகையில் நம்ம வந்து பார்க்கும்போது பாகிஸ்தான் தனது அபாபில் அப்படி சொல்லப்படக்கூடிய மிட் ரேஞ்ச் ஏவுகணை, அதாவது MRBM மீண்டும் சோதனையை செஞ்சிருக்கு. இது இந்தியாவின் அக்னி-5ஐ நகலெடுக்க முயன்ற ஒரு முக்கிய முயற்சி அப்படின்னு தான் நம்ம வந்து எடுத்துக்கணும். ஆனால் இந்த சோதனையும் மாபெரும் பயங்கரமான தோல்வி. இதன் மூலம் பாகிஸ்தான் மீண்டும் சர்வதேச ரீதியாக அவமானத்தை சந்திக்க வேண்டிய ஒரு சூழலை உருவாகி இருக்கு. அதுவும் குறிப்பாக இந்த அபாபில் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த ஏவுகணை உருவாக்கி விட்டுருச்சு. அதாவது இந்த அபாபில் ஏவுகணை நம்ம பார்த்தோம்னா 2000 கிலோமீட்டர் தூரம் எட்டக்கூடியது. இது MIRV மல்டிபிள் இண்டிபெண்டன்ட்லி டார்கெட்டபிள் ரீஎன்ட்ரி வெஹிக்கிள் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய தொழில்நுட்பத்தை அடிப்படையாக கொண்டதுங்க. சுருக்கமாக சொல்லணும்னா ஒரே ஒரு மிசைல் தான் பல இலக்குகளை தாக்கும் திறன் கொண்டது. இப்போ இதை அப்படியே எங்க இருக்கு அப்படின்றத பார்த்தோம்னா நம்மளோட அக்னி-5 மிசைலுக்கு இருக்கு நண்பர்களே. இந்த ஒரு தொழில்நுட்பம் தான் அக்னி-5 மிசைல் இருக்கு. ஆனால் இந்தியா தனது சொந்த தொழில்நுட்பத்தில் முழுமையான வெற்றி பெற்றிருக்காங்க. அக்னி-5 அப்படின்னு சொன்னாலே உலக நாடுகள் எந்த அளவிற்கு பார்த்து பெருமைப்படுவாங்க. ஒரு சில பேர் வந்து பொறாமைப்படுவார்கள், ஒரு சில பேர் பயப்படுவார்கள். புரியுதா நண்பர்களே? அப்போ எந்த அளவிற்கு வெவ்வேறு நாடுகள் வெவ்வேறு கண்ணோட்டத்தில் வந்து பார்ப்பாங்க. நம்மோட நட்போடு இருக்கக்கூடிய நாடுகள் நம்மளை வந்து இந்தியா பெரிய அளவிற்கு அக்னி-5 ஏவுகணையை தயாரித்து வெற்றி பெற்றாங்க அப்படின்னு நினைப்பாங்க. நம்மோட எதிரியாக இருக்கக்கூடிய நாடுகள் பாருப்பா இந்தியா தயாரிச்சிச்சு, இதுக்கு ஏதோ நம்ம எதாவது தயாரிக்கணும் அப்படின்னு வந்து ஒரு சில பேர் நினைப்பாங்க. இன்னும் ஒரு சில பேர் அதில் இருக்கக்கூடிய எதிரிகள் எப்படியாவது அதை பார்த்து காப்பி அடிச்சிடலாம் அப்படின்னு நினைப்பாங்க. அப்படி காப்பி அடிக்கக்கூடிய வேலையில தான் இந்த பாகிஸ்தான் இறங்கினதுல மிகப்பெரிய தோல்வி. இந்த தோல்வியை நம்ம பட்டியலிட்டு சொல்லலாம். அதாவது 2023 அக்டோபரில் அபாபில் அப்படி சொல்லப்படுற இந்த ஒரு ஏவுகணையை சோதனை செஞ்சுருக்காங்க. அப்பையும் தோல்வி அடைஞ்சிருக்காங்க. இப்போ நடத்தின இந்த ஒரு சோதனையிலையும் என்ன ஆச்சு அப்படின்றத நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. விளைவு அப்படின்றத பார்த்தோம்னா எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லை, முன்னேற்றம் காணவில்லை அப்படின்றத உறுதியாக சொல்லலாம். மாறா அப்படி நம்ம இந்தியாவை எடுத்துக்கிட்டோம்னா 2024 மார்ச் மாதத்தில் அக்னி-5 ஏவுகணையை வெற்றிகரமாக சோதிச்சாங்க. உலகளாவிய ரீதியில் தனது பாதுகாப்பு திறனை இந்தியா காட்டியிருந்தாங்க. இந்தியர்களாகிய நம்ம எல்லாருமே பெருமைப்படக்கூடிய வகையிலான ஒரு சோதனையா தான் இந்த ஒரு வெற்றிகரமான சோதனை அப்படின்றது நிகழ்த்தியிருந்தாங்க. உலக நாடுகளே வியப்படைஞ்சிருந்தாங்க. ஸோ இப்படிப்பட்ட சூழல்ல அக்னி-5யோட திறன் எப்படி, அக்னி-5 எந்த அளவிற்கு சிறப்பம்சம் பெற்றிருக்கு, அக்னி-5 எந்த அளவிற்கு எதிரி நாடுகளுக்கு மிகப்பெரிய ஒரு சிம்ம சொப்பனமாக இருக்குது அப்படின்றது உலக நாடுகளே அறிந்த ஒன்று. ஆனால் அப்படியே நம்ம பாகிஸ்தானுக்கு வந்தோம்னா குறிப்பாக பாகிஸ்தானோட இந்த ஒரு தோல்வி பலவீனம் அப்படின்றத நம்ம வந்து முக்கிய காரணம் என்ன அப்படின்றத பார்க்கும்போது தொழில்நுட்பத்தில் தன்னிறைவு இல்லாது தான். இதுதான் வந்து ஒரு மெயினான காரணம். அதோடு சேர்த்து இன்னொரு மெயினான காரணம் என்ன அப்படின்றத பார்த்தோம்னா சீனாவை கண்ணை மூடிக்கொண்டு முழுசாக நம்புறது. சீனா அதாவது என்னடா இன்னும் பச்சை புள்ளையாவே இருக்கேடா, இன்னுமாடா அண்ணனை நம்புற, 5-10 கேட்காம 500 ரூபா வரைக்கும் கேட்டேடா, 500 ரூபா கேட்டேன் உனக்கு அண்ணனால ஒரு 5 பைசா கூட தர முடியாதுன்னு நினச்சா தான் ரொம்ப கவலையாக இருக்குது அப்படின்ற மாதிரி தான் இவர்கள் பெரிய அளவிற்கு பாதுகாப்பு கொடுப்பாங்க. இவர்களை நம்பி நம்ம போனால் பெரிய அளவிற்கு நம்ம சேர்ந்துடலாம் அப்படின்னு ஒரு பக்கம் பாகிஸ்தான் நினைச்சாலும் அதில் பாதியை கூட சீனாவால் நிறைவேற்ற முடியாத ஒரு சூழல் தான் இருக்குது. அதுதான் உண்மையும் கூட. அதை இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக புரிஞ்சுட்டாங்க. ஆனால் ஆரம்ப காலகட்டத்தில் அதெல்லாமே வேஸ்ட்டு தான்ல. அதெல்லாம் நம்பி இருந்ததெல்லாம் வந்து நேர வெறியும் கால வெறியும் பாதுகாப்பில் பெரிய அளவுக்கு வலிமை இல்லாத ஒரு சூழல், அடுத்தடுத்த கட்டத்தில் பெரிய அளவுக்கு அப்டேட் பண்ண முடியாத ஒரு சூழல். ஸோ இதெல்லாமே வேஸ்ட்டு தானே. இது எல்லாமே மொத்தத்தில் சீனாவை நம்பினது தான் சோழி முடிஞ்சதுக்கு பாதி காரணமாக வந்து பார்க்கப்படுது. அதோட சேர்த்து பொருளாதார வரம்புகள் மற்றும் சோதனை உள்கட்டமைப்பு இல்லாமை என்பதாகும். இந்தியாவிடம் நம்ம வந்து பார்க்கும்போது DRDO ஹால் போன்ற தொழில்நுட்ப மேதைகள்லாம் இருக்காங்க. ஸோ இதன் காரணமாகவே நம்ம பெரிய அளவிற்கு வெற்றியை நோக்கி பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கோம்.
நம்ம எப்படியாவது ஏதாவது ஒரு பண்ணி குட்டையை குழப்பி விட்டுறலாம் இந்தியாவுக்குள்ளே, ஏதாவது நம்ம வந்து பண்ணி அங்கே வந்து நிம்மதி இல்லாமல் ஒரு சூழல் நம்ம ஏற்படுத்தணும் அப்படின்னு கங்கணம் கட்டிக்கிட்டு இருக்க பாகிஸ்தானுக்கு அங்கிட்டு ஒரு புறம் தோல்வியாக போயிட்டு இருக்கு. மொத்தத்தில் சுருக்கமாக சொல்லணும்னா, நம்ம எதை விதைக்கிறோமோ அதைத்தால அறுவடை பண்ணியாகணும். ஸோ அந்த ஒரு அறுவடையை தான் இப்போ பாகிஸ்தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அடுத்த செய்தியா இந்தியா அமெரிக்கா தொடர்பானது தான். அதாவது அமெரிக்காவோட அதிபர் டொனால்டு ட்ரம்ப் வந்து இந்தியாவின் ரஷ்யாவுடனான உறவையும் வர்த்தக பரிமாற்றங்களையும் தொடர்ந்து விமர்சனம் செய்து வந்துகிட்டு இருக்காப்புல. இதுல நேற்று பார்த்தோம்னா ரெசிப்ரோக்கல் வரி விதிப்பதின் முக்கிய முடிவுகளை அறிவிக்கும் இந்தியா ரஷ்யா உறவு அழுத்தமாக ட்ரம்ப் வந்து குறிப்பிட்டிருக்காரு. இது மட்டும் இல்லாம இந்தியா ரஷ்யாவுடன் வர்த்தகம் தொடர்பான தனிப்பட்ட வரி விதிக்கப்படும் அப்படின்ற மாதிரியும் திட்டமிட்டு வருவதாகவும் தெரிவிச்சிருக்காரு ட்ரம்ப். ஆக மொத்தத்தில் நீ என் கூட வர்த்தகம் செஞ்சாலும் சரி, இல்லை நீ வேற நாடு கூட வர்த்தகம் செஞ்சாலும் சரி, நான் வரியை விதிச்சே ஆவேன் அப்படின்ற ஒரு விஷயத்தில் தான், ஒரு முடிவோட தான் கங்கணம் கட்டிட்டு அலைகிற மாதிரி வந்து தெரியுது நண்பர்களே. இவர் வந்து என்னமோ வந்து அமெரிக்காவே வந்து மற்ற நாடுகள் மேலே வரி விதித்து தான் இயங்கிட்டு இருக்க மாதிரி தெரியுது. ஏன்னா இவர்கள் வந்து வரி விதிக்கக்கூடிய சூழல்லாம் வந்து பார்த்தோம்னா அந்த மாதிரி தான் இருந்துகிட்டு இருக்கு. இவர்களோட வந்து தொடர்ச்சியாக வர்த்தகம் செஞ்சுக்கிட்டு இருக்க நாடு கூட எப்போ அந்த அமெரிக்கா பக்கம் போகவே வேணாம், அமெரிக்கா சாவகாசம் சங்காத்தமே வேணாம் அப்படின்னு மாதிரி வந்து அவர்கள் தெரிச்சு தலைதறிக்க ஓடக்கூடிய வகையில் தான் இவர்கள் விதிக்கக்கூடிய வரி அப்படின்றது இருந்துகிட்டு இருக்கு. இது வந்து இன்னைக்கு நேற்று கிடையாது நண்பர்களே. இவர் முன்னாடி ஆட்சியில் இருந்த போதும் சரி, இப்போ ஆட்சிக்கு வந்ததும் சரி, மனுஷன் வந்தார் வரியை தூக்கிட்டு வர வேலையாக தான் வச்சுக்கிட்டு இருக்காரு. கடந்த ஒரு மாசமா பார்த்தோம்னா இந்த வரி பற்றி தான் வந்து பேசிட்டு இருக்காப்புல. நாட்டில் அங்கே வந்து நிதி இருக்கா இல்லையான்னு தெரில, வரியை வச்சு அங்கே வந்து நிதியை ஓடிக்கிட்டு இருக்கும் போல, பொழப்பே ஓடுது போல அமெரிக்காவில். அந்த மாதிரி தான் வந்து இவர் வந்து வரி 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 எங்கே வேணாலும் வரியை பற்றியே பேசிட்டு இருக்காரு நண்பர்களே. நீங்களே சமீப காலங்களில் வந்து கவனிச்சு பார்த்தீங்கன்னா, ஒன்று இவர் வந்து இவரோட பெருமையை தம்பட்டம் போட்டுக்கிட்டு இருப்பாரு. என்னால் தான் பல்வேறு நாட்டில் போர்லாம் வந்து பிரச்சனை முடிஞ்சிருக்கு அப்படின்னு மாதிரி வந்து போட்டுக்கிட்டு இருப்பாரு. இல்லைன்னா இன்னொரு பக்கம் என்ன விஷயத்தை போட்டுக்கிட்டு இருப்பாருன்னா, நாங்கள் வரி விதிக்க போகிறோம், இந்த நாடுகள் இப்படி இப்படி விதிக்க போகிறோம், எங்கிட்ட வர்த்தகம் இல்லையா அவங்களுக்கு இப்படி விதிக்க போகிறோம் அப்படின்ற மாதிரி தான் பேசிட்டு இருப்பார். ஆக மொத்தத்தில் ஒன்று போரை பேசுவார், இல்லை வரியை பேசுவார், இல்லை அதுக்கு இடையில சும்மா இருந்தாருன்னா எப்படியாவது இந்த போர் பண்ணிட்டு இருக்க நாடுகிட்ட ஏதாவது ஒரு நாடை நம்மகிட்ட நட்பாக வச்சு அவர்கிட்ட எப்படியாவது வந்து வியாபாரம் பண்ணலாம், ஆயுதங்களை வியாபாரம் பண்ணலாம் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் செயல்படுவார். இந்த மாதிரி தான் வந்து கடந்த சில மாதங்களாகவே இவங்களுடைய செயல்பாடுலாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெளிவாக தெரியும் நண்பர்களே. ஸோ இதில் பார்த்தோம்னா இவங்ககிட்ட வர்த்தகம் செஞ்சாலும் சரி, இல்லை நம்ம வேற பக்கம் வர்த்தகம் செஞ்சாலும் சரி, வரி விதிக்கிற ஒரே ஒரு நோக்கத்தில் இப்போ அமெரிக்கா செயல்பட ஆரம்பிச்சிருச்சு. அதன் அடிப்படையில் தான் இப்போ இந்த மாதிரி வந்து அறிவிப்பையும் வந்து வெளியிட்டிருக்காங்க. அதாவது ரஷ்யாவோட நீ வர்த்தகம் செஞ்சுன்னா நான் வரி விதிப்பேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி வந்துட்டு இருக்காங்க. இதில் ஏற்கனவே ஒரு உரம் பார்த்தோம்னா ஐரோப்பிய யூனியன் ரஷ்யா மீது விதித்துள்ள 18 முறை வர்த்தக தடைகளில் இந்தியா ரஷ்யா மத்தியிலான வர்த்தகத்தில் பல சிக்கல்கள் உருவாக்கி இருக்கக்கூடிய வேளையில தற்போது புது பிரச்சனையை ட்ரம்ப் இந்த ஒரு புதிய வரி மூலமாக வெடிக்க வச்சிருப்பதாக காணப்படுகிறது. புதிய பிரச்சனையை வெடிக்க வச்சிருக்காரு. ஆக மொத்தத்தில் வந்து அமெரிக்காவிற்கு இந்தியாவிற்கு இருந்த கொஞ்ச நஞ்ச உறவும் இனி வரக்கூடிய நாட்களில் இவர் இந்த வரி அப்படின்னு சொல்லிட்டு தூக்கிட்டு திரியறதுனால அது நீடிக்காது அப்படின்றது இனி வரக்கூடிய நாட்களில் பெரிய அளவிற்கு ஒரு கேள்விக்குறியாக தான் வந்து போக போகுது நண்பர்கள். ஏன்னா அந்த அளவிற்கு தான் இவருடைய செயல்பாடு அப்படின்றது இருந்துகிட்டு இருக்கு. இனி ஒரு இடத்துல நம்ம வந்து பார்த்தோம்னா நம்மளோட உறவு அப்படின்றது அமெரிக்காவோட நீடிக்கலையோ மற்ற பல்வேறு உலக நாடுகளும் அமெரிக்காவோட உறவை வச்சுக்கலாமா வேணாமா அப்படின்ற மாதிரி யோசிக்கக்கூடிய வகையில தான் இவருடைய வேலைப்பாடு அப்படின்றது இந்த வரி விஷயத்துல இருந்துகிட்டு இருக்கு. இப்ப ட்ரம்ப் தனது பதிவில் அமெரிக்கா இந்தியா மத்தியிலான வர்த்தக பற்றாக்குறையை சரி செய்வதற்காக 25% வரி விதிப்பு செய்யப்படும் அப்படின்ற மாதிரி அறிவித்த அவர், இந்தியா எப்போது ரஷ்யாவிடமிருந்து பெரும்பாலான இராணுவ உபகரணங்களை வாங்கி வந்துகிட்டு இருக்கு மற்றும் சீனாவுடன் இணைந்து ரஷ்யாவின் மிகப்பெரிய எரிவாயு நுகர்வோராக இந்தியா உள்ளது அப்படின்ற மாதிரி வந்து தெரிவிச்சிருக்காரு. அதாவது அவர்களுக்கு தேவை அவர்கள் வாங்குறாங்க, அவர்களிடம் நிறைய இருக்கு, அவர்கள் இவர்களுக்கு கொடுக்குறாங்க. இதில் எதுக்குப்பா நீ மூணாவது மனுஷனா மூக்கு நுழைக்கிற அப்படின்னு கேட்டா, என்ன நீ இப்படி கேட்டுருவியா, இதெல்லாம் நீ கேட்டுக்கிருந்த உனக்கு வர்த்தக தடையை நான் விதிச்சு விட்டுருவேன், நீ எங்கிட்ட வர்த்தகமே பண்ண முடியாது, உன் மேலே பொருளாதார தடையை விதிச்சுடுவேன், நீ எந்த நாடும் வந்து உறவு வச்சுக்க முடியாது, எந்த நாடும் வந்து இந்த நாட்டில் எதுவும் வாங்காதீங்கப்பா அப்படின்ற மாதிரி நான் சொல்ல ஆரம்பிச்சிடுவேன். இப்படின்ற மாதிரி தான் அமெரிக்காவோட வேலை அப்படின்றது இருக்கும் நண்பர்களே. யோசிச்சு பாருங்களே, இப்படி அமெரிக்கா வந்து பண்ணுற மாதிரியே ஒவ்வொரு நாடும் நானும் வரி விதிக்க போகிறேன், நானும் பதிலுக்கு வரி விதிக்கிறேன் அப்படின்னு மாதிரி வந்து எல்லா நாடும் வரி விதிச்சுக்கிருந்தா கடைசியில் எந்த ஒரு நாடும் வர்த்தகத்தை வந்து எந்த ஒரு நாடும் வச்சுக்க முடியாது. அவங்க தேவையை அவங்களே வந்து பூர்த்தி செஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரி தான் உருவாக்கிறோம். ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு பாதையை வந்து உருவாக்கி தர மாதிரி அதுக்கு ஒரு வந்து வழிகாட்டி மாதிரி தான் வந்து இப்போ அமெரிக்கா வந்து செயல்படுவதாக காணப்படுது. அதுலேயும் முன்பெல்லாம் இப்படி இல்லையாப்பா அப்படின்னு பார்த்தோம்னா முன்பு இருந்துச்சு, ஆனால் இப்போ இருக்கக்கூடியது அப்படின்றது அதெல்லாம் தூக்கி சாப்பிடக்கூடிய வகையில் தான்
திட்டம் போட்டு இவர்கள் வரி விஷயத்துல நடவடிக்கை எடுத்து வருவதாக காணப்படுகிறது நண்பர்களே. இதுல இந்தியா தொடர்ந்து ரஷ்யாவுடன் வர்த்தகம் செய்வது அப்படின்றது உக்ரைனில் ரஷ்யாவின் போரை நிறுத்த வேண்டும் என்ற உலக நாடுகளின் நிலைப்பாட்டிற்கு முற்றிலும் எதிரானது அப்படின்ற மாதிரி ட்ரம்ப் தனது பதிவில் சேர்த்திருக்காரு. அதாவது கூடுதல் ஏதாவது ஒரு சாக்கு போக்கு சொல்லணும்ல, ஏதோ நம்மளும் பண்றோம், அது உலகத்துக்கு தெரியுது நம்ம பண்றதே ஏத்துக்கக்கூடியது இல்லை அப்படின்னு. ஆனா அதுக்கு இன்னும் கொஞ்சம் ஏதாவது சப்பக்கட்டு கட்டுற மாதிரி ஏதாவது ஒன்று இருக்கணும்ல, அதுக்காக உக்ரைனை ஒரு பகடைக்காய் மாதிரி யூஸ் பண்ணிக்கிறாரு. அதைத்தான் சொல்றாரு. அதாவது இந்த வாருங்கப்பா, உக்ரைன் போற முடிக்கணும்னு நினைக்கிறோம், ஆனா இந்தியா பண்ணிக்கிட்டு இருக்க வேலை, அதாவது இந்த மாதிரி தொடர்ந்து வர்த்தகம் செய்யறதுனால ரஷ்யா தொடர்ந்து பெரிய அளவிற்கு பண செல்வாக்கு கூட இருக்கும், இதனால போரை நீடிச்சுட்டே தான் இருக்கும், அதனாலதான் நாங்கள் இப்பெல்லாம் பண்றோம் அப்படின்ற மாதிரி அனுதாபத்தை தேடுற மாதிரி சொல்றாராமா. அது மாதிரி ட்ரை பண்றாராம். பாருங்க நண்பர்களே. மேலும் தன்னோட பதிவில் என்ன சொல்றா அப்படின்னா, ரஷ்யாவுடனான இந்தியா வர்த்தகம் நல்லதல்லங்க, நல்லதே கிடையாது. எனவே இந்தியா ஆகஸ்ட் 1ஆம் தேதி முதல் 25% ரெசிப்ரோக்கல் வரியையும் மேலே குறிப்பிட்ட காரணங்களுக்காக தண்டனை வரியும் செலுத்த வேண்டும் அப்படின்னு மாதிரி தனது பதிவில் தெரிவிச்சிருக்காரு. அப்பை வீட்டு காசா என்ன, இவங்க அப்பை வீட்டு காசா இவருக்கு கேட்டவனே கொண்டு கட்டுறதுக்கு? பாருங்க நண்பர்களே, கொஞ்சமாவது நியாயம் இருக்கா நீங்களே சொல்லுங்க நண்பர்களே. நீங்க வேணா தப்பு தண்டா சேதாரத்துக்கலாம் 15,000 அபராதத்தை கட்டிருப்பா. 15,000 அபராதமா? உங்க சங்கத்துல எடுத்து கட்டுப்பா, சங்கமே அபராதத்துல ஓடிக்கிட்டு இருக்கு. இவங்கெல்லாம் வேலை வெட்டி இல்லாதப்பா இப்படி பண்றாங்க. ஒரு பேங்க் ஒன்று கட்டி விடுங்க நடத்துறான் அப்படின்னு மாதிரி தான் இவங்க கேட்கக்கூடிய வரியெல்லாம் பார்க்கும்போது, அபராதம்லாம் கேட்கும்போது இப்படி தான் சொல்ல தோணுது. ஒரு பேங்கை கட்டி விடுங்கடா, நாங்கள் நடத்திட்டு உங்களுக்கு கேட்குற வரியும் கட்டுறோம், உங்களுக்கு தேவையான அபராதத்தையும் கட்டுறோம் அப்படின்ற மாதிரி இருக்கு நண்பர்களே. இவங்களுக்கு வரி கட்டக்கூடிய ஒரு விஷயத்தையும் பார்க்கும்போது நமக்கு வாயை புழக்கக்கூடிய வகையில் தான் இருந்துகிட்டு இருக்கு இவங்க விதிச்சிருக்க வரி அப்படின்றது. இதோட சேர்த்து தண்டனையாக இவங்க நம்ம சேர்த்து அதுக்கு சேர்த்து ஒரு வரியை இது கட்டணுமா? ஏதாவது கொஞ்சமாவது மனசுல ஈரம், கொஞ்சம் மனசாட்சி இதெல்லாம் கொஞ்சமாவது இருக்குதா இல்லையான்னு தெரியல. இருந்தா இந்த மாதிரி ஒரு பதிவை போடுவா அப்படின்னு தெரியல நண்பர்களே. மொத்தத்துல தெரிய வருது என்னன்னா, ட்ரம்போட அறிவிப்பின்படி இந்தியாவில் இருந்து அமெரிக்காவிற்கு ஏற்றுமதி செய்யப்படக்கூடிய பொருட்களுக்கு ஆகஸ்ட் 1ஆம் தேதி, அதாவது நாளையில இருந்து 25% வரி அமலுக்கு வரும் அப்படின்றது தெரிஞ்சு வச்சு, அத்தோடு சேர்த்து இந்த தண்டனை வரி அப்படின்னு சேர்க்கப்பட்டிருக்கலாம். பார்க்கும்போது ஏதாவது சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை போங்கப்பா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஏதாவது ஒரு வரியை போடணும் அப்படின்றதுக்காக வரி மேலே வரியை தான் விதிச்சுக்கிட்டு இருக்கிறதாக காணப்படுது. இந்த தண்டனை வரி அறிவிப்பு அப்படின்றது இந்தியாவின் ரஷ்யா உறவுகளை அடிப்படையாக கொண்டு எடுக்கப்பட்ட ஒரு கடுமையான நடவடிக்கை அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. இது இரு நாடுகளுக்கு இடையிலான வர்த்தக உறவில் புதிய பதற்றத்தை ஏற்படுத்தி இருப்பதாக காணப்படுது நண்பர்களே. இதில் நம்ம கவனித்து பார்த்தோம்னா, இந்தியா மற்றும் ரஷ்யா இடையிலான நட்பு அப்படின்றது காலமாக இருந்து வந்துக்கிட்டு இருக்கு. இந்த காலங்காலமாக இருந்து வந்துக்கிட்டு இருக்க நட்பு சுத்தமாக பிடிக்காம அதில் வெடி வச்சுக்கிற கதையாக தான் இந்த ஒரு வேலையை அமெரிக்கா பண்ணிக்கிட்டு இருக்கு. குறிப்பாக சொல்லணும்னா, சோவியத் யூனியன் உடைந்த பிறகு இரு நாடுகள் மத்தியிலான வர்த்தக உறவு என்பது பெரிய அளவில் இருந்துக்கிட்டு இருக்கு நண்பர்களே. இந்த வர்த்தக உறவுலாம் பார்த்துக்கிட்டு இருந்த அமெரிக்காவிற்கு சுத்தமாக பொறுக்காமல் ஏதாவது ஒரு சாக்கு கிடைக்கணும் அப்படின்னு சாக்கை கையில் எடுத்து தான், இதெல்லாம் ஒரு சாக்கே கிடையாது, இருந்தாலும் ஒரு கம்பி கட்டுற கதையாட ஏதாவது சொல்லணும்ல, அதுக்கு இதெல்லாம் ஒரு சாக்காக சொல்லிட்டு தான் இப்போ இந்த வேலையை பார்த்து வந்துட்டுருக்கு. அதில் நம்ம பார்த்தோம்னா 1995 இரு நாடுகளுக்கு இடையிலான மத்தியிலான வர்த்தக உறவு அப்படின்றது $1.4 பில்லியன் இருந்த வேளையில் 2024 to 2025 நிதியாண்டில் $68.7 பில்லியன் உயர்ந்திருக்கு நண்பர்களே. ஸோ எந்த அளவிற்கு உயர்ந்திருக்கு அப்படின்றத நீங்களே பார்க்க முடியும். வர்த்தகம் அப்படின்றது எந்த அளவிற்கு சிறப்பாக இரு நாடுகளிடையே இருக்குது அப்படின்றத தெளிவாக இதன் மூலமாக நம்ம புரிஞ்சுக்கலாம். இதில் கொரோனா தொற்று காலத்திற்கு முன்பு பார்த்தோம்னா $10.1 பில்லியன் அளவில் மட்டுமே இருந்த நிலையில் கடந்த 5 ஆண்டுகளில் மட்டும் அசுர வளர்ச்சி அடைஞ்சிருக்கு நண்பர்களே. அசுர வளர்ச்சினா 5.8 மடங்கு உயர்ந்துள்ளது. இவ்வளோ உயர்வுலாம் கொஞ்சம் உயர்வே இவங்களால் பொறுத்துக்க முடியாது. இதெல்லாம் கண்டிப்பாக இவங்க பொறுத்துக்கவே மாட்டாங்க. அதோட வெளிப்பாடாக தான் நம்ம பார்த்து வந்துக்கிட்டு இருக்கோம். இந்த $68.7 பில்லியன் வர்த்தகத்தில் இந்தியாவின் ஏற்றுமதி பார்த்தோம்னா $4.88 பில்லியன் மட்டுமே. ரஷ்யாவிடமிருந்து பார்த்தோம்னா சுமார் $63.84 பில்லியன் மதிப்பிலான பொருட்கள் இந்தியாவுக்கு இறக்குமதி செய்யப்பட்டிருக்கு. கடந்த 5 ஆண்டுகளாக இரு நாடுகளுக்கு இடையிலான வர்த்தக உறவு அப்படின்றது நிலையாக உயர்ந்துக்கிட்டே இருக்கு நண்பர்களே. வர்த்தக உறவுலாம் சில நாடுகளில் பார்த்தோம்னா
திடீர்னு மேலே இறங்கும், திடீர்னு கீழே இறங்கும், இப்படி தான் வந்து போயிட்டுருக்கோம். ஆனால் இங்கே பார்த்தோம்னா ஒரே ஒரு பாதை தான், நேர் பாதை, மேலோக்கி சென்று கொண்டிருக்கிற பாதை தான். அதுவும் வந்து சீராக செல்லக்கூடிய வகையில், கொஞ்சம் கொஞ்சமாக மேலே ஏறக்கூடிய வகையில் இல்லை நண்பர்களே, ஜெட்டு வேகத்தில் பறக்கக்கூடிய வகையில் தான் இந்த வேகம் அப்படின்றது தொடர்ந்து இரு நாடுகள் மத்தியில் வளர்ச்சி அடைஞ்சிக்கிட்டு இருக்கு. இந்த வளர்ச்சியெலாம் இப்படியே விட்டுட்டோம்னா 2030 ஆண்டுக்குள்ள $100 பில்லியன் என்ற இலக்கை அடையும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. அதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை அப்படின்ற மாதிரி வந்து சொல்லப்படுது. அதுக்கடையில் தான் நம்ம ஏதாவது வந்து ஒரு வேலையை பார்க்கணும், ஏதாவது வந்து ஒரு சதி வேலையை தீட்டி அதை வந்து உடச்சிடணும்ல அப்படின்ற வேலையில் தான் அமெரிக்கா இறங்கிருச்சு. இந்த வர்த்தகத்தை தாண்டி முதலீடு அப்படின்றத பார்த்தோம்னா ரஷ்யாவில் இந்தியா செய்துள்ள முதலீடு அப்படின்றது 2011 $6.5 பில்லியன் இருந்து இது 2023 $16 பில்லியன் உயர்ந்திருக்கு. அதே போல ரஷ்யாவோட அதிபர் புதின் அவர்கள் 2024 டிசம்பரில் தெரிவித்தபடி இந்தியாவில் ரஷ்யாவின் முதலீடு அப்படின்றது சுமார் $20 பில்லியன் எட்டியிருக்கு நண்பர்களே. ஆக மொத்தத்தில் நமக்கு தெரிய வர்றது என்ன அப்படின்றத பார்த்தோம்னா இந்தியா ரஷ்யா இடையான வர்த்தக உறவு அப்படின்றது பெரிய அளவிற்கு உச்சத்தை நோக்கி நகர்ந்து கொண்டுகிட்டு இருக்கு. இதெல்லாம் பார்த்துட்டு பொறுக்காமல் அமெரிக்கா எதையாவது பண்ணியே ஆகணும் அப்படின்ற ஒரு முடிவில் மற்ற உலக நாடுகளுக்கு வேட்டு வச்சுக்கிட்டு இருக்கு. அது ஒரு வேறு விஷயம். கூடுதலாக இந்த ஒரு விஷயத்துக்கு வேட்டு வச்சே ஆகணும் அப்படின்ற ஒரு வேலையில் தான் தற்போதைக்கு கங்கணம் கட்டிட்டு தெரிகிறது நண்பர்களே. இதனோட வெளிப்பாடெல்லாம் கடைசியில் எங்கோ முடிய போகுதுன்னு தெரியல. நிச்சயமாக இப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னா அமெரிக்காவிற்கு இருக்கக்கூடிய நட்பு நாடுகள் எண்ணிக்கை வட்டாரங்கள் அப்படின்றது மிகப்பெரிய அளவில் வந்து அடி வாங்கும் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்து இல்லை நண்பர்களே. உங்களுக்கு இந்த விஷயம்லாம் பார்க்கும்போது என்ன தோணுது அப்படின்றத மறக்காமல் கீழே கமெண்ட்டை சொல்லிடுங்க. என்னால் சொல்ல முடியல, நான் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, நீங்கள் தான் இதுக்கு மேலே சொல்லணும். சரி, அவ்வளோதான் நண்பர்களே. இன்றைய செய்திகள் எல்லாம் நிறைவடைந்து விட்டது. இந்த செய்திகளை பற்றிய உங்களுடைய கருத்தெல்லாம் வரவேற்கப்படுகின்றது. இதுபோன்று பல்வேறு விதமான செய்திகள், உண்மை தன்மையுடைய செய்திகளை நீங்கள் தினமும் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சா நம்முடைய சேனல் இன்ஃபர்மேட்டிவ் பாயை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு இன்னொரு புது வீடியோவில் நான் உங்ககிட்ட வந்து பேசுகிறேன். நன்றி நண்பர்களே. ஜெய்ஹிந்த்.